அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீது வரி விதித்த போது எதிர்க்கட்சியினர் கூடுதலாக மகிழ்ச்சியடைந்தார்கள் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தரப்பினர் இந்த வரி மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் நன்மை குறித்து மகிழ்ச்சி அடைந்ததை விட கூடுதலாக இலங்கையின் எதிர்க்கட்சிகள் இந்த வரி விதிப்பினால் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் வீழ்ந்துவிடும், தொழிற்சாலைகள் மூடப்படும் என எதிர்க்கட்சிகள் கொண்டாடியதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சி பொறுப்பினை ஏற்றபோது அரசாங்கம் 3 மாதங்களில் கவிழ்ந்துவிடும் எனவும் பின்னர் அது 6 மாதங்களில் கவிழும் எனவும் எதிர்க்கட்சிகள் ஆரூடம் கூறியதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் இந்த அரசாங்கம் கவிழும் என எதிர்க்கட்சியினர் தற்போது எதிர்ப்பு கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் முதலீடு செய்ய வருபவர்கள் மத்தியில் நம்பிக்கையீனத்தை உருவாக்கி பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவே இவ்வாறு எதிர்ப்பு கூறல்களை வெளிப்படுத்துவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்கா வரி விதிப்பு தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி எமது பொருளாதாரத்தின் பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அரசியல் பொருளாதார நிலைமைகளுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே தமது அரசாங்கத்தின் இலக்கு என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஹம்பகாவில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.